தம்பி. சொல்லுங்க தாத்தா. கண்ணாடி ஆர்டர் கொடுத்துருந்தேன், வந்துருச்சான்னு பார்த்து கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. இதோ ஒரு நிமிஷம் தாத்தா. என்னங்க தாத்தா? தம்பி, என் கண்ணாடி இல்லப்பா அது. என் கண்ணாடி நல்லா திக்கா தடியா இருக்கும்பா. தாத்தா அது உங்க கண்ணாடி தான், நல்லா பாருங்க. யாரை ஏமாத்த பாக்குற? தாத்தா தாத்தா அது உங்க கண்ணாடி தான். கண்ணாடி போட்டு அந்த புக் படிச்சு பாருங்க. படிச்சு பாக்குவா? ஆமா தெரியுது. எப்படி? என் கண்ணாடி திக்கா இருக்கும், ஆனா இது மெலிசா இருக்கு. எப்படிப்பா? தாத்தா டெக்னாலஜிலாம் எங்கேயோ போயிருச்சு. ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலானால தான் தடிசா இருந்த உங்க லென்ஸ் இப்போ மெலிசா ஆகிடுச்சு. இதை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான வார்த்தைகளை பார்த்துருவோம். கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ், டிஃபெக்ட் இன் ஹியூமன் ஐ, மனித கண்களில் உள்ள குறைபாடு, ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல், ஃபோக்கல் லென்த், குவிய தூரம், பவர் ஆஃப் லென்ஸ், லென்ஸின் திறன், ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம், ஒளிபுகும் ஊடகம், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் லென்ஸ், லென்ஸின் வளைவு ஆரம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளிவிலகல் எண். மோஸ்ட்டாக நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே நார்மல் ஐஸ், அதாவது இயல்பான கண்கள் தான் இருக்கும், கரெக்டா? ஸோ நான் ஒரு புக்கை உங்கள் கையில் கொடுத்து உங்களை படிக்க சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை கிளியராக படிப்பீங்க, கரெக்டு தானே? ஆனால் இதே மாதிரியே நான் எங்கள் தாத்தா கிட்ட ஒரு புக்கை கொடுத்து படிங்க தாத்தா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பார். ஏன்னா அவர்னால அவர் கண்ணில் இருந்து 50 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை கிளியராகவே பார்க்க முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த புக்கை ஒரு 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு தான் படிப்பார். இப்படி இல்லாமல் அவரும் உங்களை மாதிரியே நார்மலாக படிக்கணும் அப்படின்னா அவர் ஸ்பெக்ஸை யூஸ் பண்ணுவார். இப்போ எப்படி எங்கள் தாத்தாக்கு கிட்டே இருக்கிற ஆப்ஜெக்ட் மங்களா தெரியுதோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கிட்டே இருக்கிற ஆப்ஜெக்ட் மங்களா தானே தெரியும். இப்போ எங்கள் தாத்தா யூஸ் பண்ணுற அதே ஸ்பெக்ஸை இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களால கிட்டே இருக்கிற ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தாத்தாவோட கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர். அதாவது எங்கள் தாத்தாவோட ஸ்பெக்ஸில் இருக்கிற குவி லென்ஸ் இருக்கு இல்லையா, அதோட குவிய தூரம் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர். இந்த குறிப்பிட்ட குவிய தூரம் இருக்கிற குவி லென்ஸை பயன்படுத்தினா மட்டும்தான் எங்கள் தாத்தானால கிட்ட இருக்கிற புக்கை தெளிவாக படிக்க முடியும். இதே மாதிரி வேறு நபர்களுக்கு அவங்களோட கண்களில் இருக்கிற குறைபாடுக்கு ஏற்ற மாதிரியான குவிய தூரம் இருக்கிற லென்ஸை தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் எங்கள் தாத்தா மாதிரியே இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் மங்களா தெரிஞ்சாலுமே எங்கள் தாத்தா யூஸ் பண்ணுற அதே ஸ்பெக்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஏதோ சில பேருக்கு வேணால் செட் ஆகலாம், ஆனால் எல்லாருக்குமே நிச்சயமாக செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான கண்களில் குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு அவங்கங்க குறைபாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்சஸை தான் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலாக பவர் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி மூலமாக தான் டாக்டர்ஸ் லென்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறத நம்ம தமிழில் லென்ஸின் திறன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இவ்வளோ நேரம் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதோட ரெசிப்ரோக்கல் தான் பவர். அதாவது லென்ஸின் திறன் என்பது எண்ணளவில் அந்த லென்ஸின் குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பிற்கு சமம் என வரையறுக்கப்படுகிறது. சரி, இப்போ எங்கள் தாத்தா கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு 50 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது கரெக்டாக 50 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்சஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க.
இதுதான் நம்ம லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, அதாவது லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதில் எஃப்னா ஃபோக்கல் லென்த், அதாவது குவிய தூரம். மியூ அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் லென்ஸ், அதாவது இந்த லென்ஸை ஒரு பொருளில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பொருளோட ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லப்படுற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் நம்ம மியூ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் R1 R2 அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது லென்ஸின் வளைவு ஆரம். இப்போ சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு லென்ஸ் தானே தெரியுது, ஆனால் இது ரெண்டு பரப்பளவை ஒன்றா ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்கும். முதல்ல நம்ம இந்த பக்கம் இருக்கிற ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸை எடுத்துப்போம். இப்போ இந்த லென்ஸோட வளைவை சுற்றி இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போடுவோம். இப்போ இந்த வட்டத்தோட மையத்துக்கும் இந்த லென்ஸோட இந்த புள்ளிக்கும் இருக்கிற தொலைவை தான் நம்ம லென்ஸின் வளைவு ஆரம், அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம இந்த பக்கம் இருக்கிற ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை R1 அப்படின்னும், இந்த பக்கம் இருக்கிற ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை R2 அப்படின்னும் எடுத்துப்போம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த லென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வளைஞ்சிருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற லென்ஸின் வளைவு ஆரம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த ஆரோட மதிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லென்ஸ் நல்லா திக்காக தடியாக இருக்கும். அப்போது ஒரு மெலிசான லென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா அந்த லென்ஸோட வளைவு ஆரம் அதிகமாக இருக்கணும். அதாவது ரொம்ப தின்னான லென்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த லென்ஸோட ஆரோட வேல்யூ அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு தின் லென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா அந்த லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது லென்ஸின் வளைவு ஆரம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி தின் லென்சஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ எங்கள் தாத்தா கிட்ட இருக்கிற புக்கை சுலபமாக படிக்கணும் அப்படின்னா அவர் 50 சென்டிமீட்டர் குவிய தூரம் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. நம்ம இப்போது தாத்தா பயன்படுத்துகிற லென்ஸோட ரெண்டு பக்கத்துலேயும் பாயிண்ட் ஓக்கும் இந்த லென்ஸோட இந்த புள்ளிக்கும் இருக்கிற தொலைவு சமமாக இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். இந்த மாதிரி லென்ஸை நம்ம சிமெட்ரிக்லி பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சைன் கன்வென்ஷனால் R1 = -R2 அப்படின்னு வந்துடும். இந்த மதிப்பை நம்ம இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் இப்படி கிடச்சிரும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா? நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஆரோட வேல்யூ, அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற லென்ஸோட திக்னஸ் கம்மியாகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போது இந்த ஈக்குவேஷன் பார்த்து நம்ம ஆரோட வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஈக்குவேஷன் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி காட்டுறேன், அப்போ நீங்கள் இன்னும் ஈஸியாகவே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். சரி, இப்போ சொல்லுங்கள், இந்த ஆரோட வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு. கரெக்ட், இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஆரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும் தானே. அதாவது ஒளிவிலகல் என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஆரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும் தானே. அவ்வளோதாங்க. இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் தின் லென்சஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி தின் லென்சஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது அதிகமான ஒளிவிலகல் எண்ணு இருக்கிற பொருளை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம தாத்தா யூஸ் பண்ணுற மெலிசான தின்னர் லென்ஸை தயாரிச்சிருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பெக்ஸில் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5, அதாவது ஒளிவிலகல் என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.5. ஸோ எங்கள் தாத்தா 1980s ஸ்பெக்ஸ் வாங்கியிருந்தாருன்னா அவரோட லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 50 சென்டிமீட்டராக இருக்கும். அதாவது லென்ஸின் வளைவு ஆரம் 50 சென்டிமீட்டராக இருந்திருக்கும். ஆனால் எங்கள் தாத்தா இப்போ யூஸ் பண்ணுற லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை இண்டெக்ஸ் பிளாஸ்டிக். இந்த பேர்லேயே ஹை இண்டெக்ஸ்னு இருக்கு இல்லையா, அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் தான். இந்த மாதிரி ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த லென்ஸ் எல்லாம் தின்னாக இருக்குது. சரி, கிளாஸுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ 1.5 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போது இந்த மெட்டீரியலுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். இந்த ஹை இண்டெக்ஸ் பிளாஸ்டிக்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா
1.6லேருந்து 1.74 வரைக்கும் இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூவே 1.5 இருக்குது, இதுக்கும் கிளாஸுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த டிஃப்ரென்ஸ்க்கே ஆரோட வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்ததாக காட்டுறேன். இப்போ நம்ம ஹை இண்டெக்ஸ் பிளாஸ்டிக்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூவை, அதாவது ஒளிவிலகல் என்னோட வேல்யூவை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது லென்ஸின் வளைவு அரமோட வேல்யூ கிடச்சிரும். இதில் பார்த்தாலே தெரியும், பழைய ஸ்பெக்ஸில் பயன்படுத்துகிற கிளாஸோட ஆரோட மதிப்புக்கும் இப்போ பயன்படுத்துகிற ஹை இண்டெக்ஸ் பிளாஸ்டிக்கோட ஆரோட மதிப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இப்படி தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தின் லென்சஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, மேக்னிஃபையிங் லென்ஸ், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்னு எங்கெல்லாம் லென்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவும் இருக்கும். இவ்வளோ ஏன், நம்ம கேமராவோட லென்ஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்னைக்கு வீடியோவில் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, அதாவது லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோமா. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.